என்ன ஊஃபரை உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பிரித்து பார்ப்போம். இதுதான் எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. இதுக்குள்ளே எப்படி ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப நாளாக நான் செய்ய போகிறேன். நீங்களும் பார்த்துக்கணும். இது மல்டிமீடியா ஸ்பீக்கர், ஊஃபர், பேஸ் பாக்ஸ். இது மட்டும் மல்டிமீடியா ஸ்பீக்கர். இதுக்குள்ளே தான் இந்த ஆம்ப், பவர் சப்ளை எல்லாம் இந்த ஸ்பீக்கருக்குள்ளே தான் இருக்குது. ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வால்யூம் கண்ட்ரோலர், இது பேஸ் கண்ட்ரோலர். இந்த இருக்கிறதுல இது வந்து இன்புட், AUX இன்புட். இது வந்து ஸ்பீக்கரில் இந்த ஒயிட் கலர் ஸ்பீக்கர், மல்டிமீடியா ஸ்பீக்கர் அவுட், இது ஊஃபர் அவுட். ரைட், நாங்கள் எப்படி என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் கழட்டி பார்ப்போம். ஸ்பீக்கர் இருக்கு, 4 ohm ஸ்பீக்கர், 3 watts. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சிலதுக்கு அதோட எக்கோவை குறைக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே ஸ்பஞ்ச் மாதிரி ஐட்டங்களை வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு 8 ohm ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயர் ஒன்று கலண்டுருக்கு. இதை நாங்கள் சோல்டரிங் பண்ணி ஒட்டி கொள்ளலாம். இந்த ஒட்டுற வீடியோவை நீங்கள் இந்த வீடியோட கடைசியில் பார்ப்பீங்க. அந்த ஸ்பீக்கரை அப்படியே ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போ நம்மளோட பவர் சப்ளை எல்லாம் சேர்ந்து இந்த மெயின் ஸ்பீக்கர் வரும். ரைட், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் 4 ohm ஸ்பீக்கர் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பவர் சப்ளை யூனிட் வித் ஆம்ப். அதில் இருக்கிற ஆம்பையும் வெளியால் எடுத்து கலட்டி பார்ப்போம். அது நாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த ஆம்பிட் சர்க்கிட். இது ஒரு 12 voltage ஆம்ப். இதில் பார்க்குறது இந்த ஐசி ஒன்று மல்டிமீடியா ஸ்பீக்கருக்குரிய ஐசி, இது பேஸ் ஸ்பீக்கருக்குரிய ஐசி. அதில் ஏதாவது ஒன்று வேலை செய்யலைன்னு சொன்னால் வேலை செய்யாத ஐசியை மாற்றிட்டீங்கன்னா அது வேலை செய்யும். கலட்டின் எல்லாத்தையும் இருந்த மாதிரி கூட்டி வைப்போம்.
சோல்டரிங் பேஸ்ட் பூசின இடங்களுக்கு இந்த ஈயத்தை ஒட்டி கொள்ளுங்க. ஒட்டிட்டு ரெண்டையும் கொஞ்சம் சோல்டர் கண்ணை வச்சு ஹீட் பண்ணிக்கிறதுனால ரெண்டு நல்லா ஒட்டி. ஒட்டி முடிஞ்சது. நீ இருக்கிற நட்ஸை ஊற்றி வைக்கணும்னு சொன்னால் இது போன்ற மேலும் வீடியோ பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.